இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், தெளிவான டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவோம். ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். குரோதி வருடத்தோட ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது அப்படிங்கிறதுல பெருமாளுக்கு உகந்ததொரு மாதம் எல்லாருக்குமே தெரியும். மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால வைணவ ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே சிறப்பு பூஜைகள் அப்படிங்கிறது நடக்கும். இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா மாமிச உணவு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு புனிதமான ஒரு மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அதற்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆட்சி, உச்சம், பரிவர்த்தனை, வக்ரம், இப்படி சகல விதமான ஒரு மாற்றங்களும் இந்த ஒரு மாதத்தில் கிரக நிலைகளில் இருக்குது. அதாவது புத்திகாரகன் புதனுடைய வீடான கன்னிராசியில் சூரிய பகவான் மாதம் முழுக்க இருக்கிறாரு. அதே புதனுடைய இன்னொரு வீடான மிதனத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. புதன் மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் இருக்காரு. 3ஆம் தேதி அன்னைக்கு கன்னிராசிக்கு போயிட்டு ஆட்சியும் அடைகிறாரு, உச்சமும் அடைகிறாரு. 20ஆம் தேதிக்கு மேலே துலாம் ராசிக்கு போயிடுவார். சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கார். 3ஆம் தேதி துலாம் ராசிக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. 28ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போக போகிறாரு. இதோட குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு 29ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு. சனி பகவான் மாதம் முழுக்க கும்பம் ராசியில் வக்ரம் அடைகிறாரு. ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இந்த கிரகங்களுடைய ஒரு ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அந்த ஒரு வகையில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடனால் அவமானப்பட்டு பல எதிர்பார்ப்புகளை கொடுக்கின்ற, அதாவது நடக்காதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு இருக்கின்ற உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது என்ன கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை நான் சொல்லும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட கொஞ்சம் லேசாக நம்பிக்கை அப்படிங்கிறது வராது. அப்பட போங்க ஜோசியரை, மாதம் எல்லா ஜோசியரும் இப்படி தான் சொல்கிறீங்க, ஒன்றும் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான சலிப்பு அப்படிங்கிறது இருக்கும். நம்ம எப்போதுமே நல்லா இருக்குது, சூப்பராக இருப்பீங்க, இந்த மாதம் காசு பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முக அலங்காரத்துக்காகவோ இல்லை உங்களுடைய ஆறுதல் படுத்துறதுக்காகவோ சொல்கிறது இல்லை. நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, சரியில்லை அப்படிங்கிறதையும் நாம் முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையாக சொல்லிவிடுவோம். ஆனால் இந்த ஒரு மாதத்தில் நம்ம நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் அப்படிங்கிறது பல இருக்குது. சாதாரணமாக சொல்லிடலை. எதற்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மாதம் தொடங்கி 3ஆவது நாள் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கே வராரு. இத்தனை நாளாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆவது வீட்டில் போயிட்டு நீச்சத்தில் மாட்டிக்கிட்டாரு. அதனால் ஏகப்பட்ட பிரச்சனை, ராசி அதிபதிக்கு பலம் போயிடுச்சு, நமக்கும் பலம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த ஒரு மாதம் 3ஆம் தேதி துலாம் ராசியான உங்களுடைய ராசிக்கே ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. ஸோ இது ஒரு யோகம். குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாகவே இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது நிறைவேற்றுவீங்க. சாதாரணமாக நாம் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு ஒரு பிரார்த்தனை செய்கிறோம் அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவும் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த வகையில் உங்களுடைய குலதெய்வ கோவிலில் போயிட்டு நீங்கள் கடந்த காலகட்டத்தில் என்ன வேண்டுதல் வச்சுருந்தீங்களோ அது இந்த ஒரு மாதத்தோட முதல் வாரத்திலேயே நிறைவேறிடும். அப்படிங்கிறதுனால குலதெய்வ பிரார்த்தனை நிச்சயமாக இருக்குது. அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. ஒரு நகை வாங்குறதுக்கு எல்லாமே ஒரு நல்லதொரு நேரம். துணிமணி எடுத்து போடலாம். வேணுங்கிற அளவுக்கு காசு பணம் 10 ரூபா மிச்சம் இருக்கும் செலவு போக. அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்லதொரு மாதம் அப்படின்னே சொல்லலாம்.
அதோட பெண்கள், குறிப்பாக துலாம் ராசி பெண்களுக்கு நிறைய பெருமைகள் அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதே. பெண்கள் வேலைக்கு போகணும், படித்து முடிச்சுட்டு வீட்டிலே தான் சும்மா உட்காந்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு நினச்சா வேலைக்கு போகலாம். இத்தனை நாளாக வந்துட்டு கணவர் வந்துட்டு வேலைக்கு போகலாமா, அதெல்லாம் கிடையாது. நம்ம குடும்பத்தில் யாரும் வேலைக்கு போகிற பழக்கம் இல்லை. ஒன்று வேலைக்கு அனுப்பிச்சி விட்டு என்னை சும்மா உட்காந்து வேலை பார்க்க சொல்கிறியா அப்படி சொல்லிட்டு பல வீட்டில் பெண்களை வேலைக்கு அனுப்புறதுல பிரச்சனை இருந்திருக்கும். இப்போது கணவனே வந்துட்டு கொஞ்சம் மனசு மாறி, சரி இப்போது ஒரு வேலைக்கு போகலாம், படித்து சும்மா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்களை வேலைக்கு அனுப்புறதுக்கு ஒத்துப்பாங்க. அந்தளவுக்கு பெண்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த மாதிரி என்ன ஒரு பொருள் வாங்கினாலும், வீட்டுக்கு ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்கினாலும் தாராளமாக வாங்கி போடலாம். அந்தளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. பெண்கள் சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தொழில் தொடங்கலாம். கடந்தது ஒரு காலகட்டத்தில் தொழிலில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏதாவது இழப்பீடு ஏற்பட்டிருந்தால் கூட இப்போது பெண்களை கொண்டு போயிட்டு தொழில் நிறுவனத்தில் உட்கார வைக்கக்கூடலாம். அதாவது நிச்சயமாக கடந்த கால இழப்பீடுகளை நாம் சரி பண்ணிடலாம். தாயாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இப்படி பெண்களை நிர்வாகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அத்தனை தொழில்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப அற்புதமான ஒரு வெற்றி அப்படிங்கிறத கொடுக்கும். நிறைய அதிகாரிகள் உங்களுக்கு அதாவது நிறைய அதிகாரங்கிறது கிடைக்கும். ஒரு இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னா 4 பேரை வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இருக்கும். இத்தனை நாளாக நான் தான் பாவம் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் ஒரு சூப்பர்வைசர் ரேஞ்சுக்கு, ஒரு மேனேஜராக ப்ரொமோஷன் கிடைக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு இப்போ நாம் சொல்லி 4 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அதே ஒரு காலகட்டத்தில் ராசிக்கு 5வது வீட்டில் 4க்கும் 5க்கும் அதிபதியான சனி பகவான் வக்கரத்தில் இருக்கார். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்க தான் செய்வார். அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போகும். கொஞ்சம் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் நமக்கு குறையும். அதை நம்ம கொஞ்சம் பெருசாக செட்டப் பண்ண வேண்டியதில்லை. ராசியாதிபதி சுக்கிர பகவானுக்கு சனி பகவான் நட்பு கிரகம் தான் அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு 500 1000 செலவோட மருத்துவ செலவுங்கிறது முடிஞ்சிடும். பெருசாக அதை பட்டு நாம் கழட்டிக்க வேண்டியதில்லை. அதே நேரத்தில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் செலுத்தணும். உணவு முறைகளில் குறிப்பாக கவனம் செலுத்தணும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காய்கறி, பழம், கீரை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாத்வீக உணவு முறைகளுக்கு மாறிக்கணும். பொதுவாகவே புரட்டாசி மாதம் மாமிசம் சாப்பிட மாட்டோம் நாம். அதை நாம் ரொம்ப கரெக்டாக கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாலே இந்த ஒரு மாதத்தில் உணவால் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது வராது. குறிப்பாக செரிமான கோளாறுகள் வரும். அப்படிங்கிறதுனால பயணங்கள் வெளியிடங்களுக்கு போகும்போது எல்லாமே கொஞ்சம் நாம் நாகரிகம் பார்க்க வேண்டியதில்லை. வீட்டில் இருந்து ஒரு கட்டுசோறு கட்டி எடுத்துகிட்டு போயிடுறது அப்படிங்கிறது நல்லதே. இல்லை எங்கேயாவது கண்ட இடத்துல ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அது சரிமனம் ஆகாமல் அதுக்கு 2 நாள் ஆஃபீஸில் லீவ் போட்டுட்டு ஊசி போட்டுட்டு கிடக்கணும் அப்படிங்கிறனால கவனமாக இருந்துக்கோங்க. அதோட புரட்டாசி 3ஆம் தேதி கன்னி ராசியில் புதன் உச்சமடைகிறாரு. 9க்கும் 12க்கும் அதிபதியான புதன் பகவான் உச்சமடைகிறார். அப்படிங்கும்போது விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும், பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கும், உத்தியோகத்தில் பதவி உயர்வு அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஏன்னா 12க்கு அதிபதி 12லே உட்கார்றாரு அப்படிங்கிறது ஒரு வகையில் நல்லது தான். அது சில பேர் வந்துட்டு குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு பிரிஞ்சு போக வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வரும். பணியிட சூழல் காரணமாக குடும்பத்தோடு வேலை பார்த்துட்டு இருந்திருப்போம். எங்கேயாவது வெளியூரில் ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் டிரான்ஸ்ஃபர் போட்டால் கூட 10 ரூபா சம்பள உயர்வு, பதவி உயர்வோடு தான் அந்த டிரான்ஸ்ஃபர் வரும். அப்படிங்கிறதுனால அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் காலகட்டம் பிரிஞ்சிருந்தால் கூட அது ஒரு வகையில் தோசை நிவர்த்தி அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப காலகட்டமாக வெளிநாடு போயிட்டு வேலை செய்யணும்னு நினச்சவங்களுக்கு இப்போ அழைப்புகள் வரும். அதே மாதிரி கல்வி கற்பதற்காக சிலர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளி மாநிலங்களில் போயிட்டு கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கூட வரும். அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி புரட்டாசி 20 துலாம் ராசியான உங்களுடைய ராசிக்கு புதன் பகவான் வந்துட்டு ராசி அதிபதி சுக்கிரனோட சேர்ந்துக்கிட்டு புத சுக்க யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை உங்களுடைய சொந்த ராசியிலேயே கொடுக்குறாரு. இது சகோதர ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத குறிக்குது. தனவரத்து அப்படிங்கிறது தாராளமாக வந்து சேரும். எந்ததொரு காரியத்தை அப்படியே மனசில் நினச்சாலும் நாளைக்கு நாளான்னைக்கு அப்படி சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு இருக்காம எடுத்தோம் முடித்தோம் அப்படி சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிருவீங்க. அதோட மனைவிக்கு வேலை கிடச்சி உதிரி வருமானம் பெருகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஏன்னா இதுக்கு வந்துட்டு ராசி அதிபதி சுக்கிர பகவானும் சாதகமாக இருக்கார். புதன் வந்துட்டு 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு வரதுனால புத சுக்கிர யோகத்தோட இது சாதகமாக இருக்குது. அப்போ பெண்களால் பெருமை அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேசாக மனக்குழப்பம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா குரு பகவான் சாதகமற்ற இருக்கார் அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. ஆனால் அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த மாதத்தோட 29ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் வக்கரம் அடைகிறாரு. அதனால் பெருசாக நாம் அதை பற்றி பெருசாக அழட்டிக்க வேண்டியதில்லை. குரு பகவானால் உண்டாகக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறதே காலப்போக்கில் மறைஞ்சிரும். கவலைப்பட வேண்டாங்க. மற்றபடி இந்த ஒரு மாதம் முழுக்க மாமிச உணவுகள் அப்படிங்கிறத தொடவே கூடாது. அதே மாதிரி உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். வெளியில் உணவுகள் அப்படிங்கிறத தவிர்த்துடணும்.
தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறது வேண்டாம். பயணப்பாதை உணவுகளை தவிர்த்துடுங்க. சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை வணங்குங்க. வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்குங்க. சனிக்கிழமை மதிய நேரத்தில் ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகள் மட்டும் இல்லாமல் பெருமைகள் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.